வானத்தில் உதிர்த்தெழுந்த குளிர் நிலவில் அந்த வீடுகள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பது போல் தோன்றின. இரவை ஒளிமயமாக்கிய வண்ணம் வீட்டு வாசல்களில் கேஸ் விளக்குகள் எரிந்தன. வீடுகளின் அறைகளுக்குள் விளக்குகள் ஒளி வீசின. பல வீடுகளில் ஆங்கிலேய பெண்கள் ஹார்மோனியம், பியானோ முதலியவைகளை வாசித்தபடி பாடிக்கொண்டிருந்தனர். குருதேவர் ஆனந்தமாக வண்டியில் போய்க் கொண்டிருந்தார். திடீரென்று, எனக்கு தாகமாக இருக்கிறது, என்ன செய்வது என்றார். நந்தலால் இந்தியா கிளப்பின் முன்னால் வண்டியை நிறுத்தி மாடிக்கு சென்று கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து தந்தார். டம்ளர் கழுவப்பட்டுள்ளதா என்று கேட்டுவிட்டு அதனை குடித்தார். சிறுவனின் இயல்பு அவருடையது. வண்டி நகர்ந்தது. குருதேவர் தலையை வெளியே நீட்டி பாதையில் செல்கின்ற மக்கள், வண்டிகள், குதிரை, நிலவொளி முதலியவற்றை பார்த்து மகிழ்ந்தார். அவரது மகிழ்ச்சியில் அனைவரும் பங்கேற்றனர். நந்தலால் கலுடோலாவில் இறங்கினார். பிறகு வண்டி சிமூலியா தெருவில் உள்ள சுரேஷ் மித்ரரின் வீட்டின் முன்னால் நின்றது. குருதேவர் அவரை சுரேந்திரர் என்று அழைப்பார். அவர் குருதேவரின் பரம பக்தர். அப்போது அவர் வீட்டில் இல்லை, தமது புதிய தோட்டத்திற்கு சென்றிருந்தார். வண்டியில் வந்தவர்கள் அமர்வதற்காக வீட்டில் உள்ளோர் ஓர் அறையை திறந்து கொடுத்தனர். வண்டி வாடகை கொடுக்க வேண்டும். யார் கொடுப்பது? சுரேந்திரர் இருந்தால் கொடுத்திருப்பார். குருதேவர் ஒரு பக்தரிடம், பெண்களிடம் போய் வண்டி வாடகை வாங்கி வா, சுரேந்திரர் தட்சிணேஸ்வரத்திற்கு வந்து போவது அவர்களுக்கு தெரியாதா என்ன என்று கூறினார். எல்லோரும் சிரித்தனர். நரேந்திரரின் வீடும் இந்த பகுதியில்தான் இருந்தது. அவரை அழைத்து வர குருதேவர் ஆள் அனுப்பினார். குருதேவர் மாடியில் ஓர் அறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். தரையில் கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. அதன் மீது ஓரிரு மெத்தையும் திண்டுகளும் வைக்கப்பட்டிருந்தன. சுரேந்திரரின் விருப்பப்படி வரையப்பட்ட ஓவியம் ஒன்று சுவரில் மாட்டப்பட்டிருந்தது. அதில் ஸ்ரீராமகிருஷ்ணர் கேசவருக்கு இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவ மதங்கள் மற்றும் சைவ, வைணவ, சாக்த நெறிகள் இவைகளுக்கு இடையே சமரசத்தை விளக்கிக் கொண்டிருந்தார். குருதேவர் சிரித்தபடி அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது நரேந்திரர் வந்தார். அது குருதேவரின் ஆனந்தத்தை 2 மடங்காக்கியது போல் இருந்தது. அவர் கூறினார், இன்று கேசவருடன் கப்பலில் ஆனந்தமாக போய் வந்தோம். விஜயரும் இவர்களும் வந்தனர். செவ்வாய் விரதமிருக்கின்ற தாய் மகள் பற்றியும், ஜடில குடிலர்கள் இல்லாவிட்டால் விளையாட்டில் சுவை இருக்காது என்பது பற்றியும் விஜயருக்கும் கேசவருக்கும் எப்படி விளக்கினேன் என்பதை மாவை சுட்டிக்காட்டி இவனிடம் கேட்டுப்பார். மாவிடம், அப்படித்தானே? ஆம் சுவாமி என்றார் மா. இரவு வெகு நேரமாகிவிட்டது. மணி 10:30. சுரேந்திரர் இன்னும் வந்தபாடில்லை. குருதேவர் தட்சிணேஸ்வரம் செல்ல வேண்டியிருந்ததால் அதற்கு மேலும் தாமதிக்க முடியவில்லை. வண்டி வந்ததும் மாவும் நரேந்திரரும் வணங்கி விடை பெற்றனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் வண்டியில் அமர்ந்ததும் வண்டி நில ஒளி வீசும் வீதிகள் வழியாக தட்சிணேஸ்வரம் நோக்கி சென்றது. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள், பாகம் 11. பிரம்ம சமாஜ பக்தர்களுடன். சனிக்கிழமை, அக்டோபர் 28, 1882. சிந்தியிலுள்ள பிரம்ம சமாஜத்திற்கு இன்று ஸ்ரீ ஸ்ரீ குருதேவர் வந்திருந்தார். அங்கே பிரம்ம சமாஜத்தின் அரையாண்டு விழா. அதில் கலந்து கொள்ளத்தான் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். மாலை 3 அல்லது 4 மணி இருக்கும். குருதேவர் சில பக்தர்களுடன் தட்சிணேஸ்வரத்திலிருந்து வேணி மாதவ பாலின் அழகிய தோட்ட வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். பிரம்ம சமாஜ கூட்டங்கள் அங்கே நடைபெறுவதுண்டு. குருதேவர் பிரம்ம சமாஜத்தை மிகவும் நேசித்தார். பிரம்ம பக்தர்களும் அவரிடம் மிகுந்த பக்தியும் ஸ்ரத்தையும் கொண்டிருந்தனர். முந்தின நாள்தான், அதாவது வெள்ளியன்று, கேசவர் மற்றும் அவரது சீடர்களுடன் நீராவி கப்பலில் பக்தர்கள் சூழ தட்சிணேஸ்வரத்திலிருந்து கல்கத்தா வரை ஆனந்தமாக குருதேவர் கங்கையில் பயணம் செய்தார். சிந்தி பைக்பட்டாவின் அருகில் உள்ளது. கல்கத்தாவிலிருந்து 3 மைல் இருக்கும். தோட்ட வீடு அழகானதென்று முன்பே கூறினோம்.
ஏகாந்தமான இடத்தில் அமர்ந்திருந்ததால் அது தியானத்திற்கும் வழிபாட்டிற்கும் மிகவும் ஏற்றதாக இருந்தது. சரத்காலம், வசந்த காலம் என்று வருடங்களுக்கு 2 முறை வீட்டின் சொந்தக்காரர் அங்கே விழா நடத்துவார். இந்த விழாவின் போது அவர் கல்கத்தா மற்றும் சிந்திக்கு அருகிலுள்ள பக்தர்களை அழைப்பார். அதனால்தான் கல்கத்தாவிலிருந்து சிவநாத் முதலான பக்தர்கள் வந்திருந்தனர். அவர்களுள் பலரும் காலை வழிபாட்டில் கலந்து கொண்டனர். மாலையிலும் வழிபாடு நடக்கும். அதை எதிர்பார்த்து காத்திருந்தனர். குறிப்பாக குருதேவர் வருவார் என்று கேள்விப்பட்டிருந்ததால் மிகுந்த ஆவலுடன் அவரது வரவை எதிர்பார்த்திருந்தனர். இன்று மாலையில் அந்த மகாபுருஷர் வருவார். ஆனந்தமே உருவெடுத்தார் போன்ற அவரை கண்குளிர காணலாம். மனத்தை கவரும் அவருடைய அமுத மொழிகளை கேட்கலாம். இனிமை ததும்பும் பாடல்களை கேட்கலாம். தேவர்களுக்கும் காண கிடைக்காத அற்புத நடனத்தை காணலாம் என்றெல்லாம் அவர்களின் எண்ணம் சுழன்று கொண்டிருந்தது. பிற்பகலில் இருந்தே பக்தர்கள் வரத் தொடங்கிவிட்டனர். சிலர் கொடிமண்டபங்களின் நிழலில் போடப்பட்டிருந்த பெஞ்சுகளில் அமர்ந்திருந்தனர். சிலர் அழகிய குளத்தின் கரையோரமாக உறவினர்களுடன் உலவிக் கொண்டிருந்தனர். சிலர் குருதேவரின் அமுத மொழிகளை கேட்பதற்கு வசதியான இடங்களில் அமர்ந்து கொண்டிருந்தனர். தோட்டத்தின் வாசலில் ஒரு வெற்றிலைப்பாக்கு கடை இருந்தது. அதை கடந்து உள்ளே சென்றால் ஒரு பூஜை அறையில் நுழைந்தது போல் இருக்கும். இரவில் யாத்ரா நடைபெறும். எங்கும் ஆனந்தமயமானதொரு சூழ்நிலை நிலவியது. சரத் காலத்தின் நீலவானம் பளிச்சென்று நிர்மலமாக இருந்தது. மரம், செடி, கொடிகள், மலர்கள் இவைகளிலிருந்து மனத்தை அள்ளிக்கொண்டு காற்று பரமானந்தமாக வீசியது. கீழே இருக்கின்ற விலங்குகள், பறவைகள், மரங்கள், செடி, கொடிகள் என்று அனைத்தும் ஒரே சுருதியில் ஏதோ இன்ப இசை எழுப்பிக் கொண்டிருப்பது போல் இருந்தது. இறைவனின் அருட்கிரணம் இதயத்தில் வீசப்போவதாலா ஆனந்த தென்றல் இங்கே அலைவீசி செல்கிறது? எல்லோரும் இறைவனை காண துடிப்பது போல் இருந்தது. அந்த வேளையில் வீட்டு வாசலில் குருதேவரின் வண்டி வந்து நின்றது. அனைவரும் எழுந்து அந்த மகாபுருஷரை வரவேற்றனர். அவர் வந்துவிட்டார். நாலா பக்கங்களிலிருந்தும் மக்கள் வந்து அவரை சூழ்ந்து கொண்டனர். சமாஜ வீட்டின் முக்கிய அறையில் மேடை போடப்பட்டிருந்தது. அந்த இடம் முழுவதும் மக்களால் நிறைந்திருந்தது. முன்னால் ஒரு வராந்தா. அங்கேதான் குருதேவர் அமர்ந்திருந்தார். அங்கும் மக்கள் கூட்டம். வராந்தாவின் 2 பக்க அறைகளிலும் மக்கள். அறையின் வாசலில் நின்று உள்ளே எட்டி பார்த்தவாறும் சிலர் நின்றிருந்தனர். வராந்தாவிற்கு ஏறி வருவதற்கான படி 1 கோடி முதல் மறு கோடி வரை பறந்ததாக இருந்தது. படியின் அருகில் ஓரிரு மரங்கள், ஒரு பக்கம் ஒரு கொடி மண்டபம், அதில் ஓரிரு பெஞ்சுகள். அவற்றிலும் ஏறி நின்று கொண்டு கழுத்தை வளைத்து எட்டி பார்த்தபடி காதுகளை தீட்டிக்கொண்டு அந்த மகாபுருஷரை பார்த்தவாறு நின்றனர் சில பக்தர்கள். தவழ்ந்து வந்த தென்றலில் அந்த மரங்கள் எல்லாம் மெல்ல சாய்ந்தாடி கொண்டிருந்தன. ஆனந்தம் பொங்க அவை அவரை வரவேற்பது போல் இருந்தது அந்த காட்சி. சிரித்தபடியே குருதேவர் இருக்கையில் சென்று அமர்ந்தார். அனைவரது கண்களும் அந்த ஆனந்த மூர்த்தியின் மீது ஒரே நேரத்தில் பதிந்தன. மேடையில் நாடகம் ஆரம்பிக்கும் முன் பார்வையாளர்களுள் சிலர் சிரித்து கொண்டிருப்பார்கள். சிலர் வீட்டு விஷயங்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். சிலர் தனியாகவோ நண்பர்களுடனோ நடந்து கொண்டிருப்பார்கள். சிலர் வெற்றிலை போட்டுக் கொண்டிருப்பார்கள். சிலர் புகையிலையை குதைப்பிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் திரை விலகியதும் எல்லா சத்தங்களும் அடங்கிவிடும். எல்லோரும் ஒரே மனத்துடன் நாடகம் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அதுபோன்ற சூழ்நிலையே இப்போது உருவாகியிருந்தது. பல்வேறு மலர்களை நாடி பறந்து கொண்டிருக்கின்ற வண்டினம் தாமரை மலரின் மணத்தை நுகர்ந்தால் மற்ற மலர்களை விட்டுவிட்டு தாமரையில் உள்ள தேனை குடிக்க விரையும். அந்த நிலையில் இருந்தனர் பக்தர்கள். குருதேவர் சிரித்த முகத்தோடு சிவநாத் முதலானோர் அமர்ந்திருந்த பக்கம் திரும்பி கூறினார், இதோ பாருங்கள் சிவநாத், நீங்கள் எல்லோரும் பக்தர்கள். உங்களை பார்ப்பதில் எனக்கு பேரானந்தம் உண்டாகிறது.